இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரதான கிருபையும் இரக்கமும் அவருடைய அன்பும் அவருடைய சந்தோஷமும் சமாதானமும் அவருடைய இல்லாத கிருபையும் அவருடைய சித்தம் அவருடைய பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் வருது, இந்த வைரஸ் வருது, பாக்டீரியா வருது. கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வைரஸ் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அதை விட பெரிய வைரஸ்ன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் வைரஸுகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு முறை வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முந்தின வைரஸை காட்டிலும் இந்த வைரஸ் வந்து ரொம்ப அதிகமான ஒரு கேடு தர்றதா இருக்குது, உயிரை கொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவாக இருக்குது, வைரஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கு நம் வாழ்க்கை காணப்படுகின்ற சில பாக்டீரியாக்களை நம்ம இன்றைக்கி அழிக்கணும். அதுக்கு ஒரு ஊசி போடணும் கட்டாயம். எப்படி பாக்டீரியா அழியும்? இப்போ கொரோனா வந்ததுக்கு என்ன பண்ணாங்க பிரியமானவர்களே? ஒரு ஊசி தான் போட்டாங்க எல்லாருக்கும், கம்பல்சரி. அதில் இல்லை ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பாரு, அதெல்லாம் நான் போட மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர்ஸ் எல்லாம் அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா அடுத்த நாள் வந்து கையெழுத்து போடாதீங்க, அந்த மாதிரி அந்த கொரோனா போட்ட அந்த இது இருக்கணும் அப்படின்றது மாதிரியெல்லாம் கம்பல் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஜனங்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும்படியா, ஜனங்களுக்கு நன்மை செஞ்சது தான் அது சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் இன்றைக்கு இந்த வைரஸ் அல்ல, நமக்குள் இருக்கிற நம் ஆத்துமாவை கொல்லக்கூடிய, நம்ம இன்னைக்கு நல்லா தான் இருக்கோம், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், நல்லா இருக்கோம், நல்லா சாப்பிட்றோம், ஹெல்த்தியாக இருக்கிறது மாதிரி இருக்கோம். ஆனால் நம்ம ஆத்துமா எப்படி இருக்குன்னா, பொறாமை, கோபம், எரிச்சல், வன்கண், அதாவது இச்சை, இந்த மாதிரி சில காரியங்கள்னால கசப்பு, மெயினாக வைராக்கியம். கிறிஸ்தவங்களுக்கு வைராக்கியம் ஆகுமா? வைராக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான அந்த குணங்கள், தேவையில்லாத அந்த காரியங்கள் நமக்குள் இருந்தால் அது என்னன்னா அதுதான் பாக்டீரியா, நம்ம ஆத்துமாவை கெடுக்கின்ற பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவுக்கு நம்ம ஒரே ஒரு ஊசி போடணும். அந்த ஊசி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் எல்லாத்தையும் அழிச்சிரும். இன்றைக்கி கொரோனாவுக்கு ஒரு ஊசியாம், கண்ணில் வந்து மஞ்சக்காமலை வந்தால் அதுக்கு ஒரு ஊசியாம், டைஃபாய்டு வந்தால் அதுக்கு ஒரு ஊசியாம். இப்படி ஒவ்வொரு விஷமான காரியங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஊசி இருக்குது. ஆனால் நமக்கு வைராக்கியம், கோபம், எரிச்சல், அவ்விசுவாசம், இது எல்லாவற்றையும், அதாவது என்ன சொல்கிறது, மன்னிக்காத தன்மை, கசப்புன்ற வேறு, பொறாமை. இந்த பொறாமை என்ன சொல்கிறாங்கன்னா எலும்புருக்கி அப்படின்றாங்க. இந்த பொறாமை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா அது எலும்புருக்கி நோயா. எலும்புருக்கி நோய் மனுஷங்கள் சாகடிச்சிரும், அது ஒரு கேன்சர் போல். அதுபோல் இந்த பொறாமை வந்ததுன்னா நம்மளை கொண்டு போட்டுரும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம் உள்ளத்தில் நம் ஆத்துமாவை அழித்து விடாத படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர்ன்ற ஒரு இன்ஜெக்ஷனை நம்ம போட்டுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதை நீங்கள் எப்படி போட்டுக்கிடுவீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் வேதத்தை ஒழுங்காக நீங்கள் வாசித்து அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தாலே ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வார். அவர் உள்ளே வந்துட்டார்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. கசப்பு போயிடும், கோபம் போயிடும், எரிச்சல் போயிடும், வன்மம் போயிடும், பொறாமை போயிடும், எல்லாமே போயிடும். அவர் உள்ளே வரணும், அவ்வளோதான். அவர் உள்ளே வரணும்னா நம்ம வந்து வேதம் வாசிக்கணும், சத்தியத்தை வாசிக்கணும். சத்தியத்தை நம்ம கையில் எடுத்தால் தான் ஆவியானவர் நம்ம ஆளுகை செய்வார். ஏன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூன்றும் ஒன்று, திரியேக தேவன், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து உங்களை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து உங்களை தேற்றுவார்ன்றார், தேற்றரவாளனாய் வந்து உங்களை தேற்றுவார்னு சொல்றாரு. இப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து நம்மை உணர்த்துவார். அப்படி உணர்த்தப்படும் போது அது எல்லாமே அப்படியே அழிஞ்சிரும். நம்ம சாப்பிட எப்படி வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட அந்த இன்ஜெக்ஷன் போய் ஒவ்வொரு கிருமியாக கொள்ளுதோ அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்போது நம்ம வசனங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு வசனங்களின் வார்த்தைகள் உள்ளே போய் நம் உள்ளத்தை நிரப்பும் போது அது நம் இதயத்தை ஆளுகை செய்யும்போது நம் மனதை அது மைண்டை அது ஆளுகை செய்யும்போது நாம் அதை தியானம் பண்ணும்போது
பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆவியானவர் அந்த ஹோலி ஸ்பிரிட் நம்மை பரிசுத்தம் பண்ணி உள்ளே இருக்கிற எல்லா பாக்டீரியாவையும் அழித்து போட்டு நம்மை நன்மையினால் நம்மளை நல்ல பாக்டீரியானால் நிரப்புவார். உள்ள 2 இருக்குல்ல, வெள்ளைக்கரு வெள்ளானு சிவப்பணு. வெள்ளானு ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இருக்குது. அப்போது உள்ள 2மே தான் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் போகும்போது எதை அழிக்க வேண்டுமோ அதை மட்டும் அழிப்பார். சில மாத்திரைகளை நம்ம தவறுதலாக சாப்பிடும்போது அது என்ன செய்யுமா, வெள்ளை அணுவையும் சேர்த்து அழிச்சிருமா. அதாவது அழிக்க வேண்டிய அந்த இதை அழிக்காமல் நல்ல பாக்டீரியாவையும் சேர்த்து அழிச்சிருமா. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்ய மாட்டார். அது கரெக்டான ஊசி தான். நமக்கு வேறு எந்த நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் எது பண்ணாலும் தப்பாக போயிடும். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இத்தனை வைரஸும் மற்றவங்களால போகவே போகாது. ஆவியானவர் இருந்தால் போதும். அதுதான் வேத வாசிக்காமல் ஆவியானவர் வரமாட்டார். நீங்கள் 2 நாள் பைபிள் படிக்காமல் இருங்க, டோட்டலாக உங்கள் கேரக்டர் மாறிடும். எந்நேரம் நம்ம தொடர்பில் இருக்கணும் பிரியமானவர்களே. எப்படி நம்மளோட பேட்டரியில் சார்ஜ் போச்சுன்னா தொடர்பு இல்லைன்னா அதை அதை பார்க்க யூஸ் பண்ண முடியாது. அதுபோல் தான் நம்ம ஆவியானவரை சார்ஜ் உள்ளே ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அவர் உள்ள பிரசன்னமாய் நிரம்பி இருக்க இருக்க வேத வசனங்கள் நிரம்ப 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 ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய செய்ய தான் உள்ளே இருக்க பாக்டீரியாலாம் அழியும். நம்ம அவரை மறந்துட்டோம்னா பாக்டீரியா மறுபடியும் ஓடி வந்துடும். கோவப்படாதவங்க கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க, பொறாமப்படாதவங்க திருப்பி பொறாமப்பட்டுருவாங்க. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், வசனத்தில் நிலைத்திருங்கள். ஆவியானவர் அதான் சொல்றார். ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம எய்ம் என்ன? ஆவியானவர் நம்ம ஆளுகை செய்யணும். ஒவ்வொரு நாளும் பிதாவே உம்முடைய சித்தப்படி நடக்கட்டும் ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, உம்முடைய கருத்துக்குள் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு அவர் சொல்கிற சத்தத்தை கவனமாக கேட்கணும். அவர் நம்மளை இந்த பக்கம் போ, இதுக்கு போகாத, இதை செய்யாத, இதை பண்ணாதன்னு நம்மளை சொல்லுவார், நம்மோடு பேசுவார். நம்ம வசனம் படித்தாதான் பேசுவார். நமக்கும் வேதத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இருந்தால் பேச மாட்டார். அவர் பேசுகிற தெய்வம், நம்மளை ஆளுகை செய்வார். அவர் கருத்தை நம்ம ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு நமக்குள் இருக்கிற எல்லா விதமான பாக்டீரியா, மன்னிக்கவே முடியலைன்ற பாக்டீரியா, சிலருக்கு புருஷன்மார்க்க செய்கிற தப்பை மன்னிக்கவே முடியாது. அதாவது இப்போ புருஷன் நம்ம மேலே பாசமா இல்லை, மற்றவங்ககிட்ட இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அந்த காரணம் என்னன்றதை ஆராய்ந்து ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாய் அப்படிப்பட்ட ஒரு கணவனையும் நேசிக்கும்படியாய் இந்த மனைவி மாறினான்னா, மாறாதது புருஷன் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு நிறைய சாட்சி இருக்குது. ஆனால் இவங்க அப்படி இல்லை. அப்படி போயிட்டானே அப்படின்றதுனால அவன் மேலே கூட கொஞ்சம் வெறுப்பை காட்டும்போது அவன் இன்னும் அதிகமாய் மனைவியை விட்டு விலகுவதற்கு அது காரணமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் நம்ம வேதம் படிக்கும்போது ஆவியானவர் தான் நம்ம இடைக்கட்டுவார், நமக்கு கற்றுக் கொடுப்பார். சாத்தா உள்ளே வந்துட்டான், அவன்கிட்ட பேசாத, விடு, அவன் போட்டும், விட்டுரு, அவன் மேலே உனக்கு புருஷனே இல்லை, இனிமேல் நீ அவனை பேசவே பேசாத, அவனோட நீ மனைவியாகவே இருக்காத, இப்படித்தான் அவன் பேசுவான். ஆவியானவர் உள்ளுக்குள்ளே இருந்தார்னா அன்பு காட்டும்பார், மன்னிம்பார். நாம் பாவியாக இருக்கத்துல தானே ஆண்டவர் நம்மளை நேசித்தார். அப்போ அவர் நம்மளை இன்னும் அதிகமாக நேசிம்பார். ஒரு ஒரு இது என்ன சொல்கிறதுனா, பெண்களுக்கு முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். என் புருஷன் இன்னொருத்தியோட தொடர்பில் இருக்கும்போது நான் எப்படி அவரை இன்னும் அதிகமாக நேசிப்பேன்? ஆனால் அப்படி நேசிக்கும்போது அந்த தொடர்பு நிச்சயமாக மாறும். அன்பு அனைத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு இருமாப்படையாது. அன்பு சினமடையாது. அன்பு தீங்கு நினைக்காது. அன்பு தன்னை புகழாது. இந்த அன்பு இருந்தால் நிச்சயமாக நம்ம மன்னிப்போம், இன்னும் அதிகமாக நம்ம அன்பு செலுத்துவோம், மாறுவார். இது இல்லாதபடிக்கு மாறணும்னு நம்ம ஜெபம் பண்ணி அதில் அர்த்தமே இல்லை. இன்னும் அதிகமாக நம்ம அன்பு செலுத்தும் போது நிச்சயமாக உங்கள் கணவர் மாறுவார். இதை கேட்கிற யாருக்கு கர்த்தர் இதை பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு அவர் உங்களோடு இடைப்படுகிறார். பெரியமானவர்களே, இதுதான் ஆவியானவருடைய அந்த இன்ஜெக்ஷன். அவர் உள்ளே போடலை, நீங்கள் இன்னும் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி விடுதலை ஆகிருப்பீங்க. கசப்பு உங்கள் புருஷனை விட்டு போயிருக்கும், மன்னிச்சிருப்பீங்க, அன்பு செலுத்துவீங்க. இன்றிலிருந்து ஒரு வித்தியாசத்தை ஆவியானவர் நமக்குள் அந்த இன்ஜெக்ஷன் இன்றைக்கி போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் அன்பு செலுத்துவீங்க, சீக்கிரமாக சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த இன்ஜெக்ஷனுடைய அந்த நாள் ஊசி போட்டாங்க நமக்கு, கொரோனா ஊசி. என்ன சொல்கிறாங்க, 1 வருஷம் கழித்து மறுபடியும் போடணுன்றாங்க.
அப்போது இந்த இன்ஜெக்ஷனும் தொடர்ந்து நாம் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சரீரத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தான் கிருமிகள் அழிக்கும். தொடர்ந்து நாம் ஆவியானவரை நாம் பற்றிக்கொள்வோமா? அபிஷேகத்தில் நிறைந்திருப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.